ஓம் சாந்தி. தாயே, நான் மனிதனாக ஆவேன். சொர்க்கத்துல நிறைய மனிதர்கள், சொர்க்கத்துல நிறைய தேவதைகள் இருக்காங்க. உலகத்துல, இந்த பூலோகத்துல அசுரர்கள் இருக்காங்க. உலகம் மறந்துவிட்டது மனிதம் என்று எதை சொல்வது என்று. அதனால் நான் தேவதையாகவும் ஆக மாட்டேன், அசுரனாகவும் ஆக மாட்டேன். நான் மனிதத்தன்மையை விளக்கும் மானிட உலகத்திற்கு புரிய வைக்கக்கூடிய மனிதனாக மாறுவேன். மனிதருள் மாணிக்கமாக மாறுவேன். நான் ராஜாவாக அல்ல, நான் விவசாயியாக மாறுவேன். நான் உடலாக அல்ல, நான் ஆத்ம ஜோதியாக ஆகுவேன். நான் ஏறக்கூடியவன் அல்ல, இறங்கக்கூடியவனாக ஆவேன். நான் சக்தி சுரூபமாக அல்ல, புயலாக மாறுவேன். காலத்தால் அழிக்க முடியாத ஒரு சக்தியாக மாறுவேன். தாயே, நான் தேவதை அல்ல, மனிதனாக மாறுவேன். உங்க வாழ்க்கையினுடைய லட்சியம் என்ன? தேவதை ஆகிறதா இல்ல ஃபரிஸ்தா ஆகிறதா? முதல்ல நம்ம மனிதர்களாக, மனிதத்தன்மை உடையவர்களாக மாறிட்டோமா? அதை பார்க்கணும். ஃபர்ஸ்ட் மனிதத்தன்மைதான் அனைத்திலும் உயர்ந்த தர்மமாகும். இப்ப நம்ம யாருக்கும் கோர்ஸ் கொடுக்க போயிட்டு இருக்கோம், இல்லைன்னா ஸ்பீச் கொடுக்க போயிட்டு இருக்கிறோம். அவசரமா டைம் லேட் ஆயிடுச்சு, லாஸ்ட் மினிட்ல அந்த நேரத்துல யாரோ அடிபட்டு கிடக்குறாங்க. அதுவும் நம்ம ஸ்பீச் பண்ணக்கூடிய டாபிக் அன்பை பத்தி, லவ், அதை பத்தி ஸ்பீச் பண்றதுக்காக போயிட்டு இருக்கோம். லேட் ஆயிட்டு இருக்கு, டைம் இல்லை. அப்ப என்ன பண்ணுவீங்க? பிகேஸ் தான் சொல்லணும். பிராமணன், நம்ம பிராமணனாக போறோம். உயர்ந்த தேவதைகளோ உயர்ந்த நிலை. ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம மனிதர்களாக ஆயிட்டோமா? அதை பார்க்கணும். கவிஞர் கவிதையில என்ன சொல்றாருன்னா, தாயே, நான் தேவதையாக ஆக மாட்டேன், நான் அசுரனாக ஆக மாட்டேன், மனிதருள் மாணிக்கமாக, அனைவருக்கும் எடுத்துக்காட்டாக, அழியாதவனாக நிலைத்து நின்று காட்டுவேன் அப்படிங்கிறார். சொர்க்கத்துல தேவதைகள் நிறைய பேர் இருக்காங்க. பூலோகத்துல மனிதர்கள் அசுரர்கள் இருக்காங்க. பூலோகமே அசுரர்களால் நிறைந்திருக்கிறது. எனக்கு மறந்து போச்சு, ரொம்ப வருஷமா மனிதன் அப்படின்னா யார் அப்படின்ற ஒரு விஷயமே மறந்து போச்சு. மனிதர்கள் எப்படி இருப்பாங்க, இது மறந்தே போச்சு. அதனால எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் லட்சியம், எல்லாத்தோட மிக உயர்ந்த லட்சியம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம மனிதனாக ஆகணும். அதுதான் அந்த கவிதை உணர்த்துது நமக்கு. 2 யாத்ரீகர்கள் பாலைவனத்தில் தொலைஞ்சு போயிட்டாங்க. எங்கு பார்த்தாலும் மணல் தான் நிறைஞ்சு இருக்குது. வெயில் அதிகமாக இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா திடீர்னு அங்க ஒரு சுவர் தெரியுது. சுவருக்கு அந்த பக்கம் ஒரு மரத்தோட கிளை தெரியுது. அதனால ஒருத்தர் பாத்தீங்கன்னா கடகடன்னு அதுல ஏற ஆரம்பிக்கிறாரு. அங்க அருவி தெரிஞ்சுது, நிறைய பறவைகள் ஒலி எழுப்பிட்டு இருந்தது, எல்லாமே பாக்குறாரு ஒரு யாத்திரி. உடனே அதுல ஏற ஆரம்பிக்கிறாரு. அங்க நிறைய பழங்கள் இருந்தது. இந்த பக்கம் பாலைவனம், அதனால அவர் அந்த பக்கம் குதிச்சிட்டார். சுவரை ஏறி அந்த பக்கம் டைவ் அடிச்சிட்டார். 2வது இருந்தாரு, அவரும் ஏறினாரு. ஆனா அவர் அந்த பக்கம் குதிக்கல. அவர் என்ன பண்ணிருப்பாரு? அவர் என்ன பண்ணிருப்பாரு சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க, என்ன பண்ணிருப்பாரு? உங்கள்ட்ட தான் கேட்டுட்டு இருக்கோம், சொல்லுங்க. அவர் மறுபடியும் அந்த பக்கம் ஜம்ப் பண்ணாம இந்த பக்கம் ஜம்ப் பண்ணாரு, பாலைவனத்தின் பக்கமா. அவர் கூட இன்னும் பல யாத்திரிகர்கள் இருந்தாங்க இல்லையா, நிறைய டிராவலர்ஸ், அவங்களெல்லாம் கூப்பிட்டாரு, போயிட்டாரு. அப்ப அவரு மற்ற யாத்திரிகள்கிட்ட சொல்றாரு, சுவருக்கு அந்த பக்கம் தண்ணி இருக்குது, சுவருக்கு அந்த பக்கம் அருவி இருக்குது, பழங்கள் இருக்குது, பறவைகள் இருக்குது, மரங்கள் இருக்குது, பசுமை நிறைஞ்சு இருக்குது. இப்போ இதுல நம்ம யாரு? நம்ம அந்த பக்கம் ஜம்ப் பண்றவங்களா இல்ல இந்த பக்கம் ஜம்ப் பண்றவங்களா? அதனால நமக்கு நம்மளே கேள்வி கேட்கணும், நான் என்ன ஆக போறேன்? என்ன ஆகணும்? நான் தேவதையா, ஃபரிஸ்தாவா, இல்ல பிராமணனா, இல்ல அதுக்கு முன்னாடி ஏதாவது ஆகணுமா? என்ன நினைக்கிறீங்க? முதல்ல மனிதனாக மாறணும்.
நான் ராஜா கிடையாது, நான் விவசாயியாக ஆவேன். நான் உடல் அல்ல, நான் ஜோதியாக மாறுவேன். இந்த கவிதையினுடைய வரிகளை கேட்டீங்க இல்லையா? நான் அழியக்கூடியவனாக அல்ல, அழியாதவனாக மாறுவேன். நான் சக்தி வாய்ந்தவனாக அல்ல, நான் புயலாக மாறுவேன். இந்த பாடலுடைய வரி, அந்த கவிதையினுடைய வரிகள். தாயே, நான் தேவன் அல்ல, நான் மனிதனாக ஆவேன். ஏன்னா உலகத்துல மனிதர்களுக்கு தான் ரொம்ப கம்மியா இருக்கு, மனிதத்தன்மையே இல்லை, மனிதர்களே இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த கவிதையில சொன்ன மாதிரி இந்த பூலோகத்துல அசுரர்கள் தான் நிறைஞ்சிருக்காங்க, மனிதர்களே காணும். அதனால கவிஞர் சொல்றாரு, நான் மனிதனாக மாறுறேன். ஃபர்ஸ்ட் டாக்டர் நிர்மலா தீதி ஒரு கிளாஸ் எடுத்துட்டு இருந்தாங்க ஒரு கான்ஃபரன்ஸ்ல. அப்போ அவங்க ஸ்பீச் பண்ணிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, நீங்க என்ன பிராமின் ஆகுறீங்களா? நீங்க பிராமினா இல்ல தேவதையாக போறீங்களா? படிச்சுட்டு இருக்கீங்களா? முதல்ல மனுஷனாக ஆகுங்கய்யா. ஒரு ஆளுக்கு தண்ணி கேட்டா கொடுக்கறது இல்ல. அமிர்தவேளையில யோகாவுக்கு போயிட்டு இருக்கிறீங்க, ஒரு ஆளு உங்க ரூம்லயே ஒருத்தர் உடம்பு சரி இல்லாம படுத்துட்டு இருக்காரு, தண்ணி கேட்கிறாரு, அமிர்தவேளை நான் யோகா பண்ண போறேன், நீ எடுத்து குடிச்சுக்க அப்படின்ட்டு போறீங்க. இதெல்லாம் ஒரு முதல்ல மனுஷனாக ஆகுங்கய்யா, தேவதையை அப்புறம் ஆயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பனாவே அவங்க சொன்னாங்க ஸ்டேஜ்லயே. இந்த மாதிரி இந்த கவிஞரும் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நீ நான் மனுஷனாக மாறுறேன், நான் தேவதையே ஆக விரும்பல, நான் மனுஷன் ஆகிக்கிறேன் ஃபர்ஸ்ட். அதனால இந்த பட்டியனுடைய இன்று கடைசி நாள், கடந்த 20 நாளா நம்ம 20 முரளி எடுத்தோம். இன்னைக்கு கடைசி நாள், 21வது நாள். ஆழ்ந்த சிந்தனையின் புரட்சியின் அப்படிங்கிற தலைப்புல 21வது நாள் பட்டி. இன்றையோட 2012வது வருடத்தினுடைய எல்லா முரளிகளும் முழுமையடையுது, நிறைவு பெறுது, முடிஞ்சது. நம்ம இந்த யாத்திரையை எப்ப ஸ்டார்ட் பண்ணோம்? 1970 வருஷத்தினுடைய முரளியில இருந்து ஆரம்பமாச்சு. அப்ப எத்தனை முரளி இது வரைக்கும் முடிஞ்சிருக்கு? சுகதேவ் பாய் சொல்லுங்க, எத்தனை முரளி முடிஞ்சிருக்கு? நம்மளுடைய யாத்திரை எப்ப ஸ்டார்ட் ஆச்சுன்னா 2014 ஸ்டார்ட் ஆச்சு, மார்ச் மாசம். எல்லா அவ்யக்த முரளியும் நம்ம ஸ்டடி பண்ணணும் அப்படிங்கிற அந்த ப்ராஜெக்ட் அப்பதான் ஸ்டார்ட் ஆச்சு. எல்லாருமே கலந்துட்டு எல்லாருமே எக்ஸாம் பண்ணாங்க, எக்ஸாம் எழுதினாங்க. இவ்வாறாக எக்ஸாம் எழுதி இப்ப 23 எக்ஸாம் முடிஞ்சிருக்கு. முரளியனுடைய சிந்தனை, முரளியனுடைய படிப்பு, முரளியனுடைய ஸ்டடி, அப்புறம் எக்ஸாம் இல்ல டெஸ்ட், இப்படியாக நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா கடந்து இப்போ 2012 நிக்கிறோம். 21வது முரளி 2012 2011 2012 வரைக்கும் அந்த காலகட்டத்தினுடைய முரளி இன்றோடு முடிவடைகிறது. அந்த சீசன் முடியுது. 1ஆம் தேதியிலிருந்து 2013 2014 வருஷத்தினுடைய மிக்ஸ் ஆகி அந்த முரளி அதனுடைய பட்டி ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் 2017 தானே பாபா வரக்கூடியது ஸ்டாப் ஆச்சு. அந்த 2015 16 17 அது சேர்ந்து அதுல ஒரு 21 முரளி இருக்குது. இப்படியாக இதுல ஒரு 21 முரளி, அதுல ஒரு 21 முரளி எல்லாம் முடிஞ்சு அதுக்கு ஒரு பாத்தீங்கன்னா 1969 வருஷம் மட்டும் தான் நமக்கு பெண்டிங்ல இருக்கும் அதனுடைய அவ்யக்த முரளிகள். அதனால இன்னைக்கு லாஸ்ட் கிளாஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இது கிளாஸ் கிடையாது, இது ஒரு டிஸ்கஷன், அதாவது ஞான சிந்தனை செய்யக்கூடிய இடம். கிளாஸ் எல்லாம் நம்ம எடுக்கல, ஞான சிந்தனை பண்றோம். அதனால கிளாஸ் ஆரம்பிக்கும் முன்னாடி உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு கேள்வி, எல்லாருக்கிட்டையுமே. இப்போ உங்க எல்லார்கிட்டையும் என்ன கேள்வி அப்படின்னா, பாபா அன்னைக்கு முரளியில, இன்னைக்குள்ள முரளின்னு நினைக்கிறேன், இன்னைக்குள்ள 21ஆம் தேதியினுடைய முரளியில, 21ஆம் தேதி இல்ல, இன்னைக்கு என்ன டேட்டு? 21/7/2026 சாகார முரளியில பாபா கேட்கிறாரு, பாபாவுக்கு எது பிடிக்குது பாபா அப்படிங்கிற வார்த்தைகள். ஏன்னா பாபாவுக்கு அந்த வார்த்தை தான் பிடிச்சிருக்கு, பகவான் கடவுள் அப்படிங்கிற வார்த்தை அவருக்கு பிடிக்கல. இப்ப கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப ஆல்ரெடி இந்த உலகத்துல நிறைய பாபாக்கள் இருக்காங்க, பாபாக்களுக்கு பஞ்சமே இல்லை. சவுத் இந்தியாவிலயும் பாபாங்கிற வார்த்தை ஃபேமஸா இருக்கு, நார்த் இந்தியாவில எல்லாரையுமே பாபான்னு தான் சொல்றாங்க.
சில நல்ல ஃபேமஸான பாபாக்கள் இருக்காங்க, சில கெட்ட பேருடைய பாபாக்களும் இருக்காங்க. சின்ன சின்ன பாபாக்கள் நிறைய, அதாவது நார்த்து ஒவ்வொரு மதத்திலையும் எல்லாரையும் பாபான்னு தான் அவங்க சொல்லிக்கிறாங்க. முஸ்லீம் ஆகட்டும், சீக்கியர்கள் ஆகட்டும், இந்துஸ் ஆகட்டும், எல்லாருமே பாபா அப்படிங்கிற வார்த்தை அவ்வளவு ஃபேமஸான வார்த்தையும் கிடையாது அந்த வார்த்தை. அப்ப பகவான் கடவுள் ஏன் அந்த வார்த்தையை செலக்ட் பண்ணாரு? தன்னுடைய பேருக்கு முன்னாடி எதற்காக இந்த ஒரு ரொம்பவும் புகழில்லாத ரொம்பவும் நல்ல வார்த்தையா இல்லை அது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை எதனால செலக்ட் பண்ணாரு? ஏன்னா ஆல்ரெடி ஏற்கனவே நிறைய பாபாக்கள் இருந்தும் கூட அவர் ஏன் அதை செலக்ட் பண்ணாரு? ஏன் செலக்ட் பண்ணாரு பாபாங்கிற வார்த்தைய? இதுதான் கேள்வி. இதுக்கு 5 பதில் யார் சொல்ல போறீங்க? உலகத்துல நிறைய பாபாக்கள் இருக்காங்கல்ல, ஊர்பட்ட பாபாக்கள் இருக்காங்க. ஆனா பகவான் உலகத்துல வர அந்த பாபாங்கிற வார்த்தை ஏன் எடுத்தாரு? அது நல்ல வார்த்தையும் இல்லை ஆக்சுவலி. அதை எதுக்கு எடுத்து ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்தாரு இவரு? யார் பதில் சொல்ல போறீங்க? இப்ப நம்ம பாபாங்கிறது சொல்றதுனால நம்மளும் என்ன பண்ணிட்டாங்க, அதே கேட்டகரியில போட்டாங்க. ஏன் இவ்வளவு ரிஸ்க் எடுத்தாரு? ஒரு ரிஸ்க் எடுக்கிறதுலதான் மஜாவா இருக்கு. சரி, ஓகே, சூப்பர். வேற கேள்வி நல்லா கவனிச்சீங்க. நான் மறுபடியும் கேட்கிறேன். இப்ப பாபாங்கிற வார்த்தை, கூறுபட்ட பாபா இருக்காங்க. பாபாங்கிற வார்த்தை நல்ல பாபாவும் இல்லை, நல்ல வார்த்தையும் இல்லை. நிறைய பாபாக்களை அவங்களுடைய லட்சணத்தை மீடியா எல்லாம் காட்டிடுச்சு உலகத்துக்கு. ரொம்ப கேவலமான விஷயமாகத்தான் இந்த பாபாங்கிற வார்த்தை உலகம் ஃபுல்லா இருக்குது. இந்த நேரத்துல பரமாத்மா வராரு. அதுக்கு முன்னாடியே எங்க பாபாக்கள் நிறைய இருந்தாங்க, ஆனாலும் அவருக்கு தெரியுது. ஆனாலும் அவர் அந்த பாபாங்கிற வார்த்தை தான் எடுத்தாரு. ஏன்? சிவ பாபா, பிரம்மா பாபா, அவருக்கு பேருக்கு அடுத்தது பாபாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறார். ஏன்? பாபா உங்களை வார்த்தையை எடுக்கிறத விட வேற ஏதாவது நல்ல ஒரு விஷயத்தனமான டிஃபரெண்டான யாருமே எடுக்காத ஒரு வார்த்தையை அவர் செலக்ட் பண்ணிருப்பான் இல்லையா? ஏன் அந்த வார்த்தையை தான் எடுத்தாரு? அவர்கிட்ட பேரு அவருக்கு கிடைக்கலையா? வேற பேரு? ஃபர்ஸ்ட் ஆன்சர் நானே சொல்லிடுறேன். அது பாபா அப்படிங்கிற வார்த்தை அது ஒரு லேபிள் கிடையாது. பாபா அப்படிங்கிற வார்த்தை பாபா யூஸ் பண்ணும்போது அதுக்கு அர்த்தம் ஃபாதர், அப்பா. இப்ப பாபா யூஸ் பண்ணக்கூடிய அந்த பாபாங்கிற வார்த்தை உலகத்துல என்ன புரிஞ்சிட்டு இருக்காங்க, உலகத்துல எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களோ அது கிடையாது அர்த்தம். ஏன் அப்படின்னா, இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பாஷையில பாபா அப்பாவுக்கு பதிலா பாபான்னு சொல்லுவாங்க. இப்ப எக்ஸாம்பிளுக்கு மராட்டி இருக்குது, உருது இருக்குது, பஞ்சாபி இருக்குது, வேற என்ன, இது எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா பாபா அப்படிங்கிற வார்த்தை அப்பாவை தான் கூப்பிடுவாங்க பாபான்னு. புரிஞ்சுதா? ஹிந்தியில சொல்ல மாட்டாங்க. ஹிந்தியில பப்பாம்பாங்க, பாப்பா. பாபான்னு சொல்ல மாட்டாங்க, பாப்பா. பாபா அப்படின்னா ரொம்ப வயசானவங்கள சொல்லுவாங்க, அப்பாவுக்கு சொல்ல மாட்டாங்க. பாபாவுக்கு அந்த பாபாங்கிற வார்த்தையோ அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயமே இல்லை. யாரு எத்தனை பாபா இருக்காங்க அப்படிங்கிற யாரு கூட அவர் கம்பேர் பண்ணி போட்டி போடக்கு வரல. அவருக்கு அது மைண்ட்லயே கிடையாது. பாபா தன்னை யாரு கூடயும் கம்பேர் பண்ணவும் இல்லை. பாபாவுக்கு தெரிஞ்சும் கூட அந்த பாபாங்கிற வார்த்தையை செலக்ட் பண்ணி அவர் பிக்ஸ் பண்ணி வச்சாரு. இது டெஸ்ட் பேப்பர் அவருக்கு இல்ல, நமக்கு டெஸ்ட் பேப்பர். நம்ம இத்தனை பாபாக்கள் நடுவுல ஒரு உண்மையான சத்தியமான பாபாவை கண்டுபிடிக்கிறதுக்கான நமக்கான ஒரு விவேகத்தினுடைய பரீட்சை, நம்மளுடைய புத்தி கூர்மையினுடைய நம்பிக்கையினுடைய பரீட்சை. டெஸ்ட் பேப்பர் நமக்கு தான். அவர் உண்மையிலே பரமாத்மா அப்படின்னா அவர்கிட்ட நமக்கு அனுபவங்கள் ஏற்படணும். ஏன்னா அவர் அன்பு கடலாக இருக்கிறார். அவர் அன்பு கடலா இருக்கிறதுனால அவரை நினைச்ச உடனே நமக்கு அன்பு அனுபவம் ஆகும், லவ். அவர் சாந்தி கடலா இருக்கிறாரு. அவரை நினைச்ச உடனே நமக்கு சாந்தி அனுபவம் ஆகும். அவரை நினைச்ச உடனே ஆத்மாவுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். சாகார முரளியில சொல்றார் பாபா, நிம்மதி, உண்மையான நிம்மதி, அமைதி சங்கமயுகத்துலதான் கொடுக்குறாரு, கிடைக்குது.
வேற எந்த யுகத்திலையும் கிடையாது. இந்த யுகத்துல மட்டும்தான் டிஸ்ட்ரிபியூஷன். நம்ம சேர்க்கறதுக்கான, அவர் கொடுக்கறதுக்கான டைம், நம்ம சேர்க்கறதுக்கான டைம். வேற எல்லா யுகத்திலையும் என்ன பண்ணுறோம்? செலவுதான் பண்ணுறோம். சேர்க்கறது இப்ப மட்டும்தான். 21ஆம் தேதி என்னுடைய முரளியில சொன்னார் இல்லையா, இன்று நவ், இப்பொழுது, இப்பதான் சேவிங்ஸ் பேங்க் ஓபன்ல இருக்குது. எவ்வளவு பாவம் செஞ்சோமோ அந்த எல்லாத்துக்கும் மன்னிப்பிற்கான நேரம், நம்ம மன்னிப்பு கேட்டு அதை சரி பண்ணி நம்ம பியூர் ஆக்கிக்கிறதுக்கான, முழுமை ஆக்கிக்கிறதுக்கான நேரம் இப்ப மட்டும்தான். சர்ச் கிறிஸ்டியன்ஸ்ல என்ன பண்றாங்க? பாவ மன்னிப்புன்னு சொல்லி கேட்கறாங்களா? உண்மையாகவே சத்தியமாக பாவ மன்னிப்பு வழங்கக்கூடிய நேரம், பாவங்கள் எல்லாத்தையும் இந்த நேரம் தான். அதுவும் நம்ம இதுல கூட பாபா ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் ஆகும்போது எவ்வளவு உலகத்துல உள்ளவங்க எல்லாம் எவ்வளவு அந்த பாபாவோட மோசமா சொன்னாங்க. உலகத்துல உள்ள பாபாக்களை விட எவ்வளவு எதிர்த்தாங்க, எதிர்ப்பு தெரிவிச்சாங்க, ஸ்ட்ரைக் பண்ணாங்க, போராட்டம் பண்ணாங்க. என்ன பண்ணல அவங்க? ஏன்? அந்த ஒரு பாபாங்கிற வார்த்தை ரிஸ்கான வார்த்தை. பரமாத்மா புனித தன்மையின் கடலாக இருக்கிறார். இந்த ஒரு கேள்வியை நான் உங்கள்ட்ட இன்னைக்கு கேட்கலாம் அப்படின்ட்டு நினைச்சேன். கேட்டாச்சு, பதில் இன்னும் முழுசா கிடைக்கல. சரி, யோசிச்சு வைங்க. இன்னைக்குள்ள கிளாஸ் பார்க்கலாம். யாருக்கெல்லாம் இதுக்கெல்லாம் ஆன்சர் தோணுதோ கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் இல்லையா, இந்த மனித குலத்தினுடைய முக்கியமான லட்சியம் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம மனிதனா மாறணும், மனுஷனா மாறணும். ஓகே, இதை மறந்துடக்கூடாது. ராமனா தேவதை அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல மனுஷனாங்க. மனிதன் தான், மனிதத்தன்மை தான் செத்து போச்சு. அந்த மனிதனாக மாறும் ஃபர்ஸ்ட். அப்புறம் பிராமணன், அப்புறம் பரிஸ்தா, அப்புறம் தேவதை. நம்மளுடைய அகங்காரம் மறக்கடிச்சிருக்கு நம்மள. நம்ம மனுஷனாவும் ஃபர்ஸ்ட் மாறணும். நம்ம ஃபர்ஸ்ட் மனுஷன் அப்படிங்கிறத மறந்துடும். இப்போ ஒரு கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வின்னு வச்சுக்கலாம் இந்த முரளியில இருந்து. திருப்தி அப்படின்னா என்ன இல்லை? புரிஞ்சதா? கேள்வி நல்லா கவனமா கேளுங்க. திருப்தி அப்படின்னா என்ன இல்லை? ஓகே, திருப்தி என்றால் ஆசைகள் இல்லாத நிலை. வேற இந்த மாதிரியான பதில் கொடுக்க கூடாது. ஆசை இல்லை, அப்புறம் கம்ப்ளைண்ட் இல்லை, வேற மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்டா இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லை, தேவையில்லை, இந்த மாதிரி பதில் கொடுக்க கூடாது. ரேண்டமா அப்படி வந்ததெல்லாம் அப்படி கொடுத்துடக்கூடாது ஒரே ஏரியா. அது நமக்கு தெரியும் பெருசு பெருசா, நமக்கு டீட்டெயிலா டீப்பா ஒரு ஆன்சர். எந்த மாதிரி பதில் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம ஒரு விஷயத்தை நம்ம ஏத்துட்டு இருக்கோம், புரிஞ்சிட்டு இருக்கிறோம், அதுதான் அப்படின்ட்டு. ஆனா அது இல்லை, அந்த மாதிரி. உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் ஒன்னு சொல்றேன். திருப்தி அப்படின்னா, திருப்தி என்றால் அலட்சியம் இல்லை. நான் சந்துஷ்டமா திருப்தியா இருக்கிறேன். பக்கத்துல ஒருத்தர் சாவு கிடக்குறாரு, எனக்கு ஒரு கவலையும் இல்லை, நான் திருப்தியா இருக்கிறேன். இது உண்மையான திருப்தியா? அதனால ஃபர்ஸ்ட் திருப்தி அப்படின்னா எப்படி நினைச்ச கூடாது, அலட்சியம் கிடையாது. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுதான் அந்த ஆன்சரோட இது பதில், அந்த பதிலுக்கான அர்த்தம். திருப்தி அப்படின்னா சோம்பேறித்தனத்தை மிக்ஸ் பண்ணக்கூடாது. நான் திருப்தியா இருக்கிறேன், யார் எப்படி போனா என்ன, யார் செத்தா என்ன, இருந்தா என்ன, இது அலட்சியமா திருப்தியா? அலட்சியம், திருப்தி இல்லைல்ல. நிறைய பேர் தப்பா புரிஞ்சிட்டு இருக்கிறாங்க, தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திருப்தின்னு நினைச்சிட்டு அலட்சியமா இருக்கிறத, சோம்பேறித்தனம் அலட்சியத்தை திருப்தின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. திருப்தி என்றால் சும்மா இருப்பது இல்லை. அதாவது ஒண்ணு செய்யாம சும்மா இருக்கிறது திருப்தி கிடையாது. திருப்தி என்றால் எல்லாம் தெரியும் அப்படின்னு இல்லை. பாபா சொல்றாருல, மியாமிட்டு, எல்லாம் எனக்கு தெரியும். அந்த மியாமிட்டு திருப்தி அப்படின்னா மியாமிட்டு கிடையாது, எல்லாம் தெரியும் அப்படின்னு கிடையாது. திருப்தி அப்படின்னா அகங்காரம் கிடையாது, அகங்காரம் இல்லை. நீங்க அந்த மாதிரியான பதில் கொடுக்க கூடாது. நான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன், இந்த மாதிரியான பதில் கொடுங்க. இப்படி, இது கரெக்ட். ஆசிஸ் பாய் சொன்னது கரெக்ட். திருப்தி அப்படின்னா அப்படி கிடையாது. புதுமை தன்மையை நான் புகுத்தல, நான் திருப்தியா இருக்கிறேன், நான் இருக்கிற மாதிரி அப்படியே இருப்பேன், புதுமை எல்லாம் எனக்கு தேவையில்லை, அந்த மாதிரி கிடையாது. புதுமை தன்மை இருக்கணும், திருப்தியும் இருக்கணும். திருப்தி ஆயிட்டேன், நான் திருப்தியா இருக்கிறேன், அதனால புதுசு வேண்டாம் அப்படின்னு கிடையாது.
நான் தான் திருப்தியாக இருக்கிறனே, எனக்கு வேற செய்யணும், வேற என்ன செய்ய வேண்டியது இருக்கு? ஒன்னும் செய்ய வேண்டியது இல்லை, எல்லாம் முடிஞ்சு போச்சு. அப்படி கிடையாது. நான் திருப்தியா இருக்கேன் அப்படின்னு நீ ஏத்துக்கிட்டே உடனே நான் இனியும் முன்னாடி போக மாட்டேன், அங்கேயேதான் இருப்பேன் அப்படின்னு கிடையாது. க்ஷணமும் அனுதினமும் திருப்தியா இருக்கணும். நம்ம முயற்சியும் அங்க இருக்கணும். திருப்தி ஆயிட்டேன்னா முயற்சி தேவையில்லை அப்படின்னு கிடையாது. திருப்தி அப்படின்னா அது ஒரு யாத்திரை, அவ்வளவுதான். அது முடியல, அது யாத்திரை, கண்டினியூ ஆயிட்டே இருக்குது. இந்த பிரச்சனை முடிஞ்சிருச்சுன்னா நான் அமைதியா இருப்பேன். இந்த ஒரு பட்டி ப்ரோக்ராம் வச்சிருக்காங்க 15 நாள், இது முடிஞ்சிச்சுன்னா நம்ம யோகா பண்ணலாம். இல்லைன்னா அப்புறம் திருப்தியா இருப்பேன், அப்புறம் நல்லா ஞானியா இருப்பேன், அதுக்கப்புறம் நல்ல புருஷார்த்தம் பண்ணுவேன். அது வரைக்கும் கொஞ்சம் இப்படி அப்படி, இந்த மாதிரி கிடையாது. சதா, பாபான்னு சொல்றாரு, சதா அண்டர்லைன், டபுள் அண்டர்லைன். எந்த ஒரு டைமுக்காகவும் எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் காத்துட்டு இருக்கிறது கிடையாது. சதா நான் ஒண்ணு நினைச்சிருக்கேன், அது நடந்துருச்சுன்னா நான் ரொம்ப திருப்தியா இருப்பேன். அதுக்கப்புறம் நான் யார்கிட்டையும் எதுவும் கேட்க மாட்டேன், எதிர்பார்க்கவும் மாட்டேன், நான் ஒண்ணுமே தேவையில்லை. அப்புறம் புருஷார்த்தம் பாருங்க, திருப்தி திருப்தி அந்த மாதிரி கிடையாது. 16ஆம் தேதி போகுடேல பாபாவனுடைய மெசேஜ் வந்தது, வதனத்துல இருந்து வந்த செய்தி. பாபா முக்கியமான மெசேஜ் கொடுத்தாரு, இயற்கையின் மீது அகிம்சை. இப்ப 16ஆம் தேதி வந்ததுங்க, இப்ப 16ஆம் தேதி வியாழக்கிழமை. மனிதர்கள் இயற்கையின் மீது அகிம்சையை பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்தி அப்படின்னா டெட் பாடி மாதிரி, ஒரு உணர்ச்சியும் இல்லை, அது எனக்குள்ள ஊக்கம் உற்சாகமே 0 ஆயிடுச்சு, ஸ்பார்க்கே இல்லை, டெட் ஆயிடுச்சு, டெட் எண்ட் இல்ல, சார்ஜ் இல்லை, அந்த மாதிரி கிடையாது. எனக்கு எதுவுமே தேவையில்லை, அந்த மாதிரி கிடையாது. அங்க ஊக்கம் உற்சாகம் இருக்கணும், ஸ்பார்க் இருக்கணும், ஆனாலும் திருப்தியா இருக்கணும். தனியா எதுவுமே கிடையாது அப்படின்னு கிடையாது. தவறா நிறைய பேர் யூஸ் பண்ணிக்கிறாங்க அந்த வார்த்தையை, அதுக்காக சொல்றேன். திருப்தி என்பது ஆசையை வெல்வது அல்ல. திருப்தி என்பது ஆசையினால் ஏற்படக்கூடிய கவர்ச்சியிலிருந்து விடுபட வைக்குது, அவ்வளவுதான். ஆசைகள் நம்மளை கவர்ந்து இருக்குதுல, அந்த கவர்ச்சியிலிருந்து விடுபடுறோம், அதுதான் திருப்தி. எந்த ஆசையும் இருக்கக்கூடாது. இந்த கல்லு இருக்குல்ல, இந்த பாருங்க, இந்த கல்லுக்கு கூட ஆசையே இல்லை. இது என்ன இப்ப மகானாத்மா ஆயிடுச்சா, தெய்வாத்மா ஆயிடுச்சா? கூட இருக்குது, அதுக்கு ஆசையே கிடையாது. அடுத்த நேரம் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு அது சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அப்ப உடனே அது மகான் ஆயிடுச்சா? அந்த ஆசைகளுக்கு அடிமையாகாம இருக்கிறது, அதுதான். ஆசையே இல்லாத 0 கிடையாது. ஆசைகள் வரும், ஆனா அதுக்கு அடிமையாக கூடாது. நிறைய ட்ரோல் பாக்குறாங்க, ட்ரோல் என்னது, ஷார்ட்ஸ் பாக்குறாங்க யூடியூப்ல, அப்படி கை நகர்த்திட்டே இருக்குது, அடுத்தடுத்த சீன் பார்த்துட்டே இருக்காங்க. இந்த ஸ்கிரீனுடைய அடிமைத்தன்மை, அதுல இருந்து விடுபடணும். பெரிய போன் இருக்கிறவங்களுக்கு தான் பிரச்சனையா இருக்கு, சின்ன போன் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. நிறைய பேர் ஒரு போன் அப்படி ரப்பர் பேண்ட் போட்டு வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. இப்ப நல்ல ஸ்கிரீன் உள்ள பெரிய போனு, இன்டர்நெட் இருக்குது, ஃபுல் 2GB டெய்லி கிடைச்சிட்டு இருக்கு, அன்லிமிட்டெட் கால்ஸ், அவங்களுக்கு தான் பிரச்சனை. சின்ன போன் வச்சிருக்கவங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. அதனால பாருங்க, சேவைக்காக யூஸ் பண்றோம். நம்மளுடைய திருப்தி இன்மைக்கு காரணம் கூட இது ஒண்ணா இருக்கு. நம்மளுடைய எனர்ஜி எல்லாம் எடுத்துக்கிட்டு இல்லை, அது நம்மளுடைய அட்டென்ஷன், ஃபுல் அட்டென்ஷனே அது எடுத்துக்குது. அப்ப எங்க போய் பாபா மேல அட்டென்ஷன் கொடுக்காது? திருப்தி தான் ஆதாரமா இருக்குது எல்லா சக்திகளையும் பிரகடனம் செய்யறதுக்காக, விழித்தலை செய்யறதுக்காக. நிறைய பேர் சொல்லுவாங்க நான் திருப்தி மணி அப்படின்ட்டு. ஆனா யாராவது ஒருத்தவங்க ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா தாங்கிக்க முடியல என்னால, என்ன பார்த்து எப்படி சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு. அப்ப என்ன சொல்றாங்க, திருப்தி மணின்னு சொல்ல முடியுமா? அதிருப்தி மணி அப்படின்னு என்ன சொல்லுவா? டிஜிட்டல் பிச்சைக்காரங்க அப்படின்ட்டு. LSSB, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், அப்புறம் பெல் ஐக்கான டச் பண்ணணும். இதெல்லாம் பண்ணா அவங்க திருப்தியா இருப்பாங்க. நம்ம பார்க்குறோம், ஒரு வியூவை பார்க்குறோம், இதெல்லாம் லைக் பண்றோம், அதை ஷேர் பண்றோம், அதை சப்ஸ்கிரைப் பண்றோம், அது பெல் பட்டனை அமுத்துறோம் அப்படின்னா அவங்க திருப்தியா இருப்பாங்க. யாராவது அதை ப்ரெஸ் பண்ணல அப்படின்னா அதிருப்தியா. இதுதான் டிஜிட்டல் பிச்சைக்காரங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, லைக் பண்ணுங்க,
ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான டச் பண்ணுங்க. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, திருப்தி வந்து எப்படி பிரச்சனைகளுக்கு தீர்வாக அமையுது? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா அந்த பிரச்சனையினுடைய ஒரு தாக்கம் 10% தான் இருக்கும். அதனுடைய 90% தாக்கம் வந்து நம்மளுடைய சிந்தனை, நம்ம அதுக்கு அதை வந்து உயர்வா நினைச்சுக்கிறது, நம்மளுடைய ரியாக்ஷன். அதுதான் 90% நம்மள பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆக்சுவலி பிரச்சனை பெருசு கிடையாது, நம்ம அதை பெருசா நினைக்கிறோம். இப்போ ஒரு கல் இருக்குன்னு வச்சுங்க, சின்ன கல் கண்ணுக்கு முன்னாடி வச்சுட்டீங்கன்னா பெருசா தெரியும். அதுவே கொஞ்சம் தள்ளி வச்சீங்கன்னா அதனுடைய ஒரிஜினாலிட்டி தெரியும். அதை காலு கீழே போட்டீங்கன்னா அது இருக்கிற இடமே தெரியாது. அந்த மாதிரிதான் நம்ம அந்த பிரச்சனைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது தான் அது வந்து நம்ம எவ்வளவு தூரம் அதுக்கு பாதிக்கப்படுறோங்கிறத இருக்கு. என்ன பார்த்து எப்படி சொல்லலாம், எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடந்தது, வேற ஆளே கிடைக்கலையா, என்னுடைய லைஃபை மட்டும் ஏன் இப்படி இருக்குது, எனக்கு மட்டும் நான் கேட்டா மட்டும் எதுவும் தரமாட்டேங்கிறாங்க, நான் தான், மற்றவங்க எல்லாரும் நல்லாதான் இருக்காங்க, நமக்குனா தான் இப்படி ஆயிடுது ஏதாவது ஒண்ணு அப்படின்ட்டு அது சின்ன விஷயத்த நம்ம என்ன பண்றோம், அதுக்கு எனர்ஜி கொடுத்து பெருசாக்கிறோம். பிரச்சனைய ஊதி ஊதி பெருசாகிறதுன்னு சொல்றாங்களோ அதே மாதிரி நம்ம நினைச்சு சிந்திச்சு அதை வந்து பெரிய உருவமாக்கிறோம். அது சக்திசாலியாகி நம்ம முன்னாடி பெரிய உருவமா வந்து நிற்குது. நமக்கு சக்தி கொடுத்தது யாரு? நம்ம தான். இப்ப என்ன ஆகும், இப்ப நான் எங்க போறது, யார் எனக்கு இருக்கா, இந்த மாதிரி ஆயிரும். இந்த பிரச்சனை முடியுமா முடியாதா, எல்லாரும் என்னை பத்தி என்னென்னவோன்னு நினைக்கிறாங்க, இந்த மாதிரி அது ஒரு கவலை, இப்படி ஒரு கவலை. திருப்தி என்பது ஆத்மாவுக்கு சக்தியை கொடுக்குது. பிரச்சனைகள்ல நம்ம உழல்றதுக்கு பதிலாக நமக்கு அதற்கான அதுல இருந்து விடுபடுறதுக்கான ஒரு சொல்யூஷனை திருப்தி கொடுக்குது. இதுதான் பதில். இப்ப நீங்க வந்து என்ன சிந்தனை பண்ணணும், அதுக்கான ஹோம்ஒர்க். அதாவது இது ஒரு பிரச்சனை இருக்குங்க, பிரச்சனைன்னு சொல்றதை விட சூழ்நிலை நமக்கு வந்து சாதகம் இல்லாத பாதகமான ஒரு சூழ்நிலை அப்படின்னு வச்சுக்கலாம். ஆனா அந்த நேரத்துல கூட நான் என்ன பண்ணணும், நான் பாசிட்டிவா என்ன செய்யணும், இதுதான் சொல்யூஷன். இந்த சூழ்நிலை மிக என்னவா வேணாலும் இருக்கட்டும், ஆனா இந்த சூழ்நிலையில நான் என்ன ஒரு உயர்ந்த காரியம் அதுக்கு ஆப்போசிட்டா செய்யணும். அது எதிரா வருது அப்படின்னா நான் அதுக்கு எதிரா உயர்வா மிக உயர்ந்த ஒரு செயல் செய்யணும். அது என்ன செயல் செய்யணும், அந்த மாதிரி, அதாவது இதுவரைக்கும் யாருக்குமே நடந்திருக்காது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை நம்ம முன்னாடி வந்து நிற்குது. இது நம்மளுடைய அவுட் ஆஃப் சிலபஸ், நமக்கு இதற்கான ஒரு ஞானமே நமக்கு கிடைக்கல. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நம்ம முன்னாடி வந்து நிற்குது. இதை பத்தி நம்ம திங்க் பண்ணவும் இல்லை, இதை நம்ம எதிர்பார்க்கவும் இல்லை, இதை பத்தி யாரும் சொல்லவும் இல்லை. முரளியும் பாபா வந்து இதை பத்தி சொல்லலை, சொன்னதே இல்லை. ஆனால் நம்மளுடைய மனசு அந்த சூழ்நிலையை பத்தியே திங்க் பண்ணாம அதற்கான மாறிய சொல்யூஷனை நோக்கி நம்ம மனசு எப்ப திங்க் பண்ண ஆரம்பிக்குதோ அப்ப தானாகவே அதற்கான கேள்விக்கான பதில் கிடைக்கும். பாபா ஒண்ணு முரளியில சொல்லல, ஆனாலும் நமக்கு அது டச் ஆகும். நம்ம மனசு போக்கஸ் வந்து அதுல இருந்து விடுபட்டு இருக்கும் போது, நம்ம அதுல உழந்துட்டு இருக்கும் போது வராது, தானாகவே அதற்கான ஆன்சர் அங்க நமக்கு டச் ஆகும். சாட்சி ஸ்திதியில இருக்கிறோம் அப்படின்னா கூட பதில் நமக்கு வரும், இல்லைன்னா வராது, வரவே செய்யாது. நம்ம அந்த சூழ்நிலையில ரொம்ப உள்ள இன்வால்வ் ஆயிட்டோம், ரொம்ப அட்டாச்சு ஆயிட்டோம் அப்படின்னா அதனுடைய சொல்யூஷன் நமக்கு தெரியாது. அதுல இருந்து விடுபடும் போதுதான் அதற்கான சொல்யூஷன் நமக்கு தெரிய வரும். வந்து பாத்தீங்கன்னா ஒரு பக்கத்துல சாட்சி நிலை அப்படின்னு சொல்றாங்கல்ல, சாட்சி நிலை அப்படின்னு என்ன, பாபா சொல்லிருக்காரு, ஒரு ட்ரெயின்ல போயிட்டு இருக்க ஒரு டிராவலர் மாதிரி. அதாவது பக்கத்துல இருக்கு அந்த ட்ரெயின், அந்த சீன்ஸும் அங்க போயிட்டு இருக்குது, நம்மளும் பக்கத்துல இருக்கோம், ட்ரெயின்ல இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. கிராஸ் ஆகிட்டே இருக்குது, நிறைய வருது போகுது, வேற வேற மனிதர்கள் வராங்க போறாங்க. இது வந்து சாட்சி நிலை அப்படின்னா அந்த பிரச்சனைக்கு பக்கத்துல இருக்கிறோம், கொஞ்சம் தள்ளி இருக்கிறோம், அவ்வளவுதான். அது உபராம் ஸ்திதி. பாபா ஸ்ரீ பாபா எப்படி மேல இருக்காரு, அதாவது ரொம்ப உயர்ந்த இடத்துல இருந்து பாக்குறது. ஒரு மலைக்கு மேல இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, கீழே ஏதோ நிறைய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஆனா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, பிரச்சனை மாதிரியே தெரியாது, அந்த சத்தமே கேட்காது, ஏதோ டான்ஸ் ஆடுற மாதிரி தோணும் மேல இருந்து பார்க்கும்போது.
இது உபராம் ஸ்திதி. ரொம்ப உயர்ந்த இடத்துல இருந்து நம்ம அந்த பிரச்சனையை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா அது பிரச்சனையாவே தெரியாது. இதுதான், புரிஞ்சுதா? ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா பயங்கர அறிவாளி, பெரிய பணக்காரர், அவரோட பையன் ரொம்ப முட்டாளா இருக்கிறாரு. அதனால இவர் என்ன பண்றாருன்னா, எப்ப பார்த்தாலும் பையனை திட்டிட்டே இருக்காரு, நீ முட்டாள், எனக்கு வந்து பிறந்திருக்க, நான் எவ்வளவு புத்திசாலி, என்னுடைய ஞானம் எல்லாம் யாருக்கு கொடுக்கறது, என் பையனை கொடுத்து அவனை வாரிசு ஆக்கலாம், உன்னை தகுதி ஆக்கலாம் அப்படின்னா நீ முட்டாளா இருக்க, பரம முட்டாளா இருக்க. அப்போ அவருக்கு அடுத்த வாரிசு யாரு ஆக்குறது? அது யாரும் தகுதியா இல்லை. அந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு யாரையா செலக்ட் பண்ணாலும் எல்லாம் முட்டாளா இருக்கான், நான் ஒருத்தன் தான் புத்திசாலியா இருக்கேன். அப்போ இந்த முட்டாள்களுக்கு இந்த ஞானம் கிடைச்சுன்னா மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. அதனால பையனுக்கும் கொடுக்கக்கூடாது, இந்த ஊர்ல உள்ள யாருக்கும் கிடைக்கக்கூடாது அப்படின்ட்டு அவருக்கூட எல்லா பொருள், அவர் எழுதின எல்லா ஞான விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு மூட்டையில கட்டி பாக்குறாரு, எங்க மறைச்சு வைக்கலாம், யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு போறாரு, மறைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கிறாரு. பையன் பாக்குறாரு, அப்பா ஏதோ செய்யறாரு அப்படின்ட்டு, அவரும் முட்டாள் தான் ஆனாலும் பாக்குறாரு, பின்னாடி ஃபாலோ பண்ணி பாரு. ஃபாலோ பண்ணி வந்ததுல அவங்க அந்த மூட்டையை வச்சிருந்தாருல, அந்த மூட்டையை முன்னாடி போட்டுட்டு தோல்ல அப்படி கட்டிக்கிட்டு முன்னாடி போட்டுட்டு மரத்துக்கு மேல ஏறாரு. இந்த மரம் பெரிய ஹைட்டான மரம், இங்க ஒளிச்சு வச்சா யாருமே கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு அந்த மரம் ஏறதுக்கு முயற்சி பண்றாரு. முன்னாடி பைய வேற போட்டிருக்காருல, நெஞ்சில அப்படி தொங்கிட்டு இருக்கு. அப்ப அவருக்கு ஏற முடியல, இடிக்குது. அப்ப பையன் அங்க இருந்து பார்த்துட்டு இருக்கிறாரு, அப்பா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, பைய பின்னாடி போடுங்க அப்புறம் ஏறுங்க அப்படிங்கிறாரு. ஏய் நீ எப்படி வந்த, நான் தான் அவங்க பின்னாடியே வந்துட்டு இருக்கிறேன், சரி உனக்கு இந்த அறிவு எப்படி வந்தது அப்படின்ட்டு. ஓ நான் அறிவாளி எல்லாம் கிடையாது, எனக்கு இங்க இருந்து பார்த்தா தெரியுது, நான் தூரமா இருக்கேன்ல, நீங்க என்ன பண்ண தப்பு பண்றீங்கன்னு எனக்கு தெரியுது அப்படிங்கிறார். அப்ப புரிஞ்சுதான் அந்த கதையினுடைய சாராம்சம். நம்ம எவ்வளவுக்குள்ள அந்த இடத்து அந்த விஷயத்துல இருந்து தூரமா இருக்கோமோ அவ்வளவுக்குள்ள நமக்கு அதுல இருந்து விடுபடுறதுக்கான எல்லா விஷயமும் நமக்கு தெரியும். இதுதான் பதில், இந்த ஸ்டோரியோட சாராம்சம். இதுதான் பாத்தீங்கன்னா உபராம் ஸ்திதி. சாட்சியை விட இது ரொம்ப ஹையஸ்டான ஸ்டேஜ். சாட்சிங்கிறது அது பக்கத்திலே இருக்கிறது, இது உபராம் ஸ்திதிங்கிறது ரொம்ப விடுபட்டு இருக்கிறது. அதனால நம்ம சென்டர்ல இருந்து, ரிட்ரீட் சென்டர்ல இருந்து, இல்லது நம்ம வீட்டுல இருந்து நம்ம மதுபன் வரோம் அப்படின்னா, வரும்போது நீங்க வெறும் யோகா மட்டும் பண்ணக்கூடாது, இங்க இருந்துட்டு அங்க பார்க்கணும், நம்ம இருந்த இடத்த பார்க்கணும். நம்ம வந்து பேக்கை முன்னாடி போட்டிருக்கோமா இல்ல பின்னாடி போட்டிருந்தோமா, இவ்வளவு நாளா அங்க என்ன பண்ணிட்டு இருந்தோம், ஏன்னா தூரத்துல இருந்தா எல்லாம் தெரியுது இல்ல தெளிவா, இங்கிருந்து அங்க பார்க்கணும். அப்ப அதற்கான சொல்யூஷன் நம்ம இங்கிருந்து கண்டுபிடிக்கணும். அங்க நம்ம யோக யுக்தமா யுக்தி யுக்தமா இல்ல ஞானபூர்வமாக புருஷார்த்தம் கரெக்டா போறதுக்கு நம்ம இங்கிருந்து என்ன பண்ணோம் அப்படிங்கிற பிளான் அங்கிருந்தே பண்ணோம். ஏன்னா நமக்கு இங்கிருந்து பார்த்தா தெரியுது இல்ல நம்ம என்னென்னலாம் பண்ணிட்டு இருந்தோம் தவறுகள். அதனால மதுபன் வந்திருக்கிறோம் அப்படின்னா நம்ம இங்கிருந்து அங்க போன பிறகு அங்க என்ன பண்ணோம் அப்படிங்கறத இங்கேயே பிளான் பண்ணோம். ஏன்னா மதுபன்ல இப்ப நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது இல்லை, கம்மியா தான் கிடைக்குது. எவ்வளவு செலவு பண்ணி எவ்வளவு தூரத்துல இருந்து வர்றோம், அதுலயும் கம்மியான குறிப்பிட்ட டைம் தான் கிடைக்குது. அந்த டைமை எவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா மாத்தணும், ஒவ்வொரு செகண்டும் யூஸ் பண்ணணும். முக்கியமா பாத்தீங்கன்னா பயப்படக்கூடாது, ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பயம் அந்த பிரச்சனைய சக்திசாலியாக மாத்துது. இப்போ பாத்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்ல நாங்க இருக்கிறோம் டாக்டரா, இங்க பாத்தீங்கன்னா மாசத்துல 3 பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னு வராங்க. அதுல பாத்தீங்கன்னா 3 பாம்புனா அதுல 2 பாம்பு விஷம் இல்லாத பாம்பா தான் இருக்கும். ஆனாலும் அங்க இறந்துருவாங்க. விஷம் இல்லாத பாம்பு தான் கடிச்சிருக்கும். எதனால இறந்தாங்க? பயத்தினாலதான் முக்காவாசி பேர் இறந்து போயிடுறாங்க. அது விஷமே கிடையாது. ஆக்சுவலி நம்ம விஷத்தை விதைக்கிறோம் நம்மளுடைய எண்ணங்கள் மூலமாக. ஏற்கனவே ஒரு ஸ்டோரி நம்ம பார்த்துருக்குறோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு தூக்கு தண்டனை கைதியை வந்து என்ன பண்ணாங்க, செக் பண்ணலாம், இவரை டெஸ்ட்டுக்காக யூஸ் பண்ணிக்கிறோம்ட்டு பர்மிஷன் கொடுத்து வாங்கி அவருக்கு வந்து நாங்களே வந்து அந்த நாட்டுல வந்து விஷம் கொடுத்து பாம்பு கடிக்க விட்டு சாகரிப்பாங்க. அப்போ வந்து அவர் கண்ணை மூடி வச்சிருக்காங்க. அந்த கைதிய ஒருத்தர் போய் ஊசியை வச்சு குத்துறாரு, இந்த பாம்பு கடிக்க போகுது. அவரு கமெண்ட்ரி கொடுக்குறாங்க, ஏதோ பக்கத்துல வருது, இதோ உன் கையில உட்காருது
அவர் அந்த கமெண்ட்ரி கொடுக்கறது மாதிரி ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கண்ணை மூடிலாம் இருக்கு, அப்படி ஊசி வச்சு ஒரு குத்திட்டாங்க பாம்பு கடிச்சது மாதிரி. அவர் ஃபீல் பண்ணி பாம்பு கடிச்சா எப்படி ஃபீல் ஆகுமோ நுரதள்ளி, அதே மாதிரியே நுரதள்ளி செத்து போயிட்டார். அந்த கைதி செக் பண்ணி பார்த்தா அவர் உடம்புல விஷம் இருந்தது. விஷம் எங்க இருந்து வந்தது? அவருடைய மன சக்தியானது உடல்ல கிரியேட் பண்ணுச்சு. அவருடைய நம்பிக்கைகள் அங்கு நிரூபணமாக மாறுச்சு. அதனால நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம். நம்ம நம்பிட்டோம் இது பெரிய பிரச்சனை, ஐயோ இதுல இருந்து விடுபட முடியாதுன்னு நினைச்சிட்டோம்னா நம்ம விடுபடவே முடியாது. ஏன்னா நம்மளுடைய எண்ணங்களுடைய அதுக்கு சக்தி கொடுத்துரும், அதை சக்திசாலியா மாத்திரும். நம்ம அதை நினைக்கிறது தான் முக்கியம். நம்ம என்னவா நாம அதை பாக்குறோம் அதுதான் முக்கியம். அதனால தூரமா இருந்து பார்க்கணும். என்னது 1033? ஓ 1033 முரளிங்க மொத்த அவ்யக்த முரளியினுடைய லிஸ்ட் 1033. அதுல பாத்தீங்கன்னா 1969 43 முரளி, அது நம்ம இன்னும் பார்க்கல. அப்ப அது மைனஸ் பண்ணா 971 முரளி நம்ம பார்த்தாச்சு இது வரைக்கும், ரிவைஸ் பண்றது 2014 இருந்து. ஓ நீங்க இப்ப இது வரைக்கும் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுதான் கணக்கு எடுத்துட்டு இருந்தீங்களா? இப்ப என்ன பாயிண்ட் சொன்னது சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்காரு? சேவை, அதாவது சென்டர் நிர்விਘ்னமா இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும்? பாபா அடிக்கடி சொல்றாருல, சேவை அந்த சென்டர் நிர்விਘ்னமா இருக்கணும், ரெட்ரீட் சென்டர் நிர்விਘ்னமா இருக்கணும், வீடு பாபா குழந்தைகளுடைய ஒவ்வொரு வீடும் நம்ம சுயம் நம்ம நிர்விਘ்னமா இருக்கணும், குமார் நிர்விঘ்னமா இருக்கணும், குமாரி நிர்விঘ்னமா இருக்கணும், மாதாஜி நிர்விঘ்னமா இருக்கணும், அதர்குமார் நிர்விঘ்னமா இருக்கணும், மதுபன் நிவாசி நிர்விঘ்னமாக இருக்கணும், இரட்டை வெளிநாட்டவர்கள் நிர்விঘ்னமாக இருக்கணும். இப்படி நிறைய சொல்றாரு இல்லையா பாபா. எல்லா டிபார்ட்மெண்ட், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் நிர்விঘ்னமாக இருக்கணும். வேர்ல்டு ஒன் காட், நம்மளுடைய இது அதுதானே. 2 டிபார்ட்மெண்ட் ஒன்னாக முடியுமா? 2 டிபார்ட்மெண்ட் இருக்கு, ரிட்ரீட் சென்டர் மதுபான் எல்லா இடத்துலயும் 2 டிபார்ட்மெண்ட் ஒன்னாகுமா? ஒன் வேர்ல்டு ஆகிறது 2வது விஷயம். முதல்ல 2 டிபார்ட்மெண்ட் ஒன்னாக முடியுமா? இல்ல 2 சென்டர் ஒன்னாக முடியுமா? ஒரு சென்டர் வேணா 2 ஆகலாம் இப்போதைய நிலைமை. 2 சென்டர் ஒன்னாகாது, அதுதான் கதை. இப்ப நம்ம 2 வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஒண்ணு பாத்தீங்கன்னா முழு உலகத்தை ஒன்னாக்கிட்டு இருக்கிறோம், இன்னொன்னு பாத்தீங்கன்னா 1 2 ஆக்கிட்டு இருக்கோம். என் ஏரியா உள்ள வராத அப்படின்ட்டு பாட்டு ஒன்று. அதே போல என் ஏரியா இது ஓன் ஏரியா, என் டிபார்ட்மெண்ட் அது ஓன் டிபார்ட்மெண்ட், என் சென்டர் இது அது ஓன் சென்டர், இது என்னோட சோனு இது உன்னோட சோன். என்ன முயற்சி பண்ணிட்டு இருக்கோம்? உலகத்துக்கு என்ன மெசேஜ் கொடுத்துட்டு இருக்கோம்? ஒன் வேர்ல்டு, ஒன் காட், ஒன் ஃபேமிலி. சூப்பர் இல்ல? பிரம்மாகுமாரிகளை கேட்டா என்ன சொல்றாங்க? உங்களுடைய லட்சியம் என்ன சகோதரி அவர்களே அப்படின்னா என்ன சொல்லுவாங்க? ஒன் வேர்ல்டு, ஒன் காட், ஒன் ஃபேமிலி. இதுதான் எங்க லட்சியம், அதற்காகத்தான் நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம், புது உலக ஸ்தாபனை பண்ணிட்டு இருக்கோம் சொல்லுவாங்க இல்ல? நம்மளும் சொல்லுவோம். அதனால இந்த உலகத்தை ஒன்னாகிற கதையெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல கீழே சரி பண்ணுங்க, உங்களை நீங்க சரி பண்ணுங்க, உலகத்தை அப்புறம் பாத்துக்கலாம் பாபா சொல்றாரு. அதனால ஃபர்ஸ்ட் நீங்க மாறுங்க, உலகம் தானா மாறிடும். உலகத்தை பத்தி கவலை உங்களுக்கு யார் கொடுத்தா? அது ஏன் வேலை இல்ல பாபா சொல்றாரு. முதல்ல உங்க கவலையை நீங்க பாருங்க, முதல்ல நீங்க மாறிட்டீங்களா? அதனால ஃபர்ஸ்ட் போக்கஸ் நம்ம மேல இருக்கணும். 2வது ஒன் வேர்ல்டு, ஒன் ஃபேமிலி. திருப்தியா இருக்கிறதுக்கு என்ன வேணும்? ஃபர்ஸ்ட் கூட திருப்தியா இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பொறுமை சக்தி வேணும், அப்புறம் சமாதானம் வேணும், சுப பாவனை இருக்கணும், சுப காமனை இருக்கணும். இதெல்லாம் தேவை இருக்கு. உங்க எல்லாரும் ஒரு ஹோம்ஒர்க் நீங்க எல்லாரும் எழுதி டைரியில எழுதி வச்சுக்கோங்க. நீங்க காட்டணும்னு அவசியம் இல்லை, நீங்க சொந்தமா உங்களுக்கு நீங்க சிந்தனை பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. பொறுமை சக்தி, பொறுமை குணம். பொறுமை சக்தியாவும் இருக்கு, பொறுமை குணமாவும் செயல்படுத்தல. 2க்கும் என்ன வித்தியாசம்? இதை எல்லாரும் சிந்திச்சு எழுதுங்க. இப்ப யாரும் சொல்லாதுங்க, அப்புறமா எழுதிட்டு வாங்க, நீங்க நான் அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகே, அச்சா. ஓம் சாந்தி.